பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட் அக்வாரியம் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டியூப்லைட் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டியூப்லைட்லேயே வந்து கொஞ்சம் தடிசான டியூப்லைட் இருக்கும், இதோட கொஞ்சம் தடி டியூப்லைட் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா மெலிசான டியூப்லைட்டு. எங்கே தேடி பார்த்தாலும் இந்த டியூப்லைட் தான் இருக்குது. கொஞ்சம் தடி டியூப்லைட் வந்து ரொம்ப பழசு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெலிசான டியூப்லைட்டில் மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தடி டியூப்லைட் வந்து உங்கள் வீட்டில் பழைய டியூப்லைட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி மெலிசான டியூப்லைட்டை வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நான் புரியா போக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர்லேருந்து டியூப்லைட்டை வெளியே எடுத்துடலாம். டியூப்லைட் உள்ள நம்ம மீனை உள்ளே விடுறதுக்காக டியூப்லைட்டோட ஒரு சைடு வந்து நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். பார்த்து இதை வந்து கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் ரெடி பண்ணணும். டியூப்லைட் உள்ள வந்து கேஸ் இருக்கும், வெடிச்சிருச்சுன்னா டியூப்லைட்டே வெடிச்சிரும். பார்த்து பக்குவமாக நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். பொறுமையாக நான் வந்து இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக சின்னதாக கட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த அலுமினியம் ஃப்ரேமை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் பொறுமையாக. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அலுமினியம் ஃப்ரேமை எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து டியூப்லைட்குள்ளே வந்து கேஸ் இருக்கும். அந்த கேஸை நம்ம வெளியே எடுத்தால் தான் டியூப்லைட் நம்ம தேவையான அளவு கட் பண்ண முடியும். சென்டரில் வச்சு லைட்டாக டில்ட் பண்ணிங்கன்னா கேஸ் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நல்ல வேலை பர்ஃபெக்டாக டியூப்லைட் உடையாமல் உள்ளே இருக்க கேஸை வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நூல் இந்த மாதிரி கட்டிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கிளாஸ் கட்டரை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நூலை கட்டிட்டு நான் கெரோசின் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெரோசின் ஊற்றிட்டு நீங்கள் பற்ற வச்சுருங்க. நல்லா எரியிடும். எரிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நூல் கட் ஆகும். கட் ஆகும்போது நீங்கள் தண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக கட்டாகி வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்ச மண் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி பீச் மண் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மண்ணில் வந்து கல் எதுவும் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா டியூப்லைட் உடஞ்சிரும். ஸோ நல்லா உள்ள மண்ணை போட்டு எடுத்துருங்க. நல்லா டியூப்லைட்டுக்குள்ளே மண்ணை போட்டு நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த வெள்ளை கலர்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அந்த கிளாஸ் நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா குளிக்கிக்கோங்க. இப்போ வந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் உள்ள மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். டியூப்லைட் பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கிளாஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் டியூப்லைட்டை. டியூப்லைட்டை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிசி எல் ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லைட்டுக்குள்ளே வந்து இந்த பைப்பு போகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு அந்த பைப்பை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் வேறு இதோட பெரிய எல் ஜாயிண்ட் பைப்பை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. பெரிய எல் ஜாயிண்ட் பைப் வச்சா ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் வந்து கம் போட்டு ஒட்ட வைக்க முடியாது. அதனால தான் நான் இதையே கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. இப்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஓட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் இது சூப்பராக பர்ஃபெக்டாக ஒட்டுது. வந்து இந்த பைப் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த பைப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற இடத்துல வந்து நிறைய கம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும் பாருங்கள். சூப்பராக ஃபிக்ஸ் ஆகுது. பைப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து விரிசல் விட்டுருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் இந்த க்ளூவை வச்சு நான் நல்லா ஒட்டிக்கிறேன். எங்கெங்கே விரிசல் இருக்கோ அதை வச்சு நான் நல்லா இதை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பெருசாக வந்து விரிசல் விட்டுருக்கு இங்கே. இப்போ வந்து இந்த க்ளூ வச்சு அப்படியே மேலே அப்படியே நான் நல்லா தடவிக்கிறேன். விரிசல் விட்ட இடத்துலையும் இந்த க்ளூவை அப்ளை பண்ணி நல்லா தடவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா தடவிடுங்க. அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா வந்து லீக் ஆகாமல் இருக்கும். பல்புக்குள்ளே போகிற மாதிரி சின்ன மீனாக வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஆனாலும் சூப்பராக அழகாக இருக்குது இந்த மீனுங்க. கப்பீஸ் 2, இன்னும் 2 அந்த ஆரஞ்சு கலர் மீன், அது பேர் என்னன்னு தெரில. ஸோ இன்னொரு கப்பீஸ் தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து அரை மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ பாத்ரூம் போய் வச்சிருக்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரில. இந்த மீன் இவ்வளோ பாத்ரூம் போய் வச்சிருக்கு. ஒரு அரை மணி நேரத்தில் கவர்ஃபுல்லாக போய் வச்சிருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபிஷ் டேங்க் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலராக நீங்கள் ஃபிஷ் டேங்க் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சின்னதாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த டியூப்லைட்டில் போட போகிறதால பெரிய கல்லாக போட்டிங்கன்னா மொத்தமாக உடஞ்சி போயிடும் டியூப்லைட்டு. இப்போ கொஞ்சமாக வந்து ஒன்று ஒன்றா அந்த டியூப்லைட்டில் போட்டுக்கலாம் நம்ம கல்லை. டியூப்லைட்டில் வந்து மீன் கல்லை போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஒரு இடத்துல ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஸோ உருண்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பக்கம் பேட்டரி வச்சு ஒரு டேபிள் மேலே நிற்க வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எப்போயுமே சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டியூப்லைட்டில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
வாட்டரை ஆட் பண்ணக்கப்புறம் வந்து ஒரு ஃபிஷ்ஷாக நம்ம வந்து இப்போ உள்ளே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்க இந்த 4 ஃபிஷ்ஷையும் ஒன்றா வந்து டியூப்லைட்குள்ளே விட்டுக்கலாம். டியூப்லைட்டில் உள்ள விடும்போது பார்த்தீங்கன்னா எகிரி கீழே உள்ள கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்து விடுங்க. அது பாருங்கள் வெளியே விழுந்துருக்க வேண்டியது இந்த மீன் கரெக்டாக உள்ளே விழுந்துருச்சு. நல்ல வேலை. பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷும் உள்ளே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்து அதனால் இன்னும் கொஞ்சம் விட்டு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு ஜாலியாக இருந்தாட்டிருக்கு. தனியாக ஒரு மீனை விட்டோம், அது எங்கன்னே தெரில. அந்த சைடு இருக்குது, அந்த சைடு ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புழுக்கை போட்டுகிட்டே போயிட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலுமே பாத்ரூம் போயிட்டே இருக்குங்க அந்த மீன். டியூப்லைட் ஃபுல்லாக போய் வச்சிச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன மீனாக இருந்தால் கூட அந்த டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அழகாக அப்படியே ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் தெரியுது. இந்த டியூப்லைட்டில் பார்க்கவே மீனுங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இந்த மீனை வந்து ரொம்ப நேரம் இந்த டியூப்லைட்டில் விடக்கூடாது. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக செத்துரும். சும்மா ஒரு அழகுக்காக இந்த டியூப்லைட்டில் விட்டுட்டு நீங்கள் அப்புறமா வந்து ஃபிஷ் டேங்கில் விட்டுடலாம். வாட்சிங் டியூப்லைட் அக்வாரியம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். டியூப்லைட்ல மீன் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் இது வந்து டியூப்லைட் அக்வாரியம் வீடியோ வந்து நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மற்ற ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் டியூப்லைட்டில் வந்து மீன்கள் வந்து ரொம்ப நாளுக்கு உயிர் வாழாது. ஸோ பார்க்க வேண்டிய அழகாக இருக்கும். மற்றபடி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.